நோட்.js வந்து ஆல்ரெடி உங்க சிஸ்டம்ல இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சர்ச்ல சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் டெர்மினல் வந்து ஓபன் ஆகும். இதுல நோட் ஸ்பேஸ் ஐஃபன் ஐஃபன் வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. உங்களோட சிஸ்டம்ல நோட் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிருக்கிற நோடோட வெர்ஷன் வந்து இந்த இடத்துல காட்டும். உங்க பிசியில நோட் ஆல்ரெடி இல்லை அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து காட்டும். நோட் ஜேஎஸ் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு ப்ரௌசர் ஓபன் பண்ணிட்டு சர்ச் பார்ல நோட் ஜேஎஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஸோ ஃபர்ஸ்டா ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் node.js.org அப்படின்னு. அந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு வெர்ஷன் ஆஃப் நோடு வந்து நமக்கு காட்டும். ஒன்னு லாங் டேர்ம் சப்போர்ட் இருக்கிற வெர்ஷன், இன்னொன்னு கரண்டா ரிலீஸ் பண்ணியிருக்கிற வெர்ஷன். எப்பவுமே கரண்ட் ரிலீஸ் வெர்ஷனை வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அதுல சின்ன சின்ன எரர்ஸ் வந்து இருக்கும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் அப்டேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ எப்பவுமே வந்து எல்டிஎஸ் வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிறதா பெஸ்டா வந்து இருக்கும். எல்டிஎஸ் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் அதை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பேனல் வந்து வரும். இதுல நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இங்க எந்த ஃபோல்டர்ல அது இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். இதை சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இதுக்கும் நெக்ஸ்ட். இந்த பேனல்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த நோடுக்கு எக்ஸ்ட்ராவா தேவைப்பட்ட டூல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும். இதை செக் பண்ண வேண்டாம். ஸோ ஏதாவது டூல்ஸ் நமக்கு தேவைப்படும் போது எது தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம எடுத்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இனிஷியலாவே எல்லாத்தையும் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். ஸோ இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணாம நெக்ஸ்ட் கொடுங்க. அப்புறம் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஒரு விண்டோ வந்து பாப்அப் ஆகும், எஸ் ஆர் நோவா அப்படிங்கிற ஆப்ஷனோட. ஸோ எஸ் செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. இது ரொம்ப டைம் எடுத்துக்காது, சீக்கிரமாவே இன்ஸ்டால் ஆயிரும். இப்ப நமக்கு இன்ஸ்டால் ஆயிருச்சு. இதுல பினிஷ் கொடுத்துட்டு திரும்பவும் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிறது வேண்டாம், அதை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு டைம் சர்ச்ல சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஸோ இப்ப நோடு வெர்ஷனை செக் பண்றதுக்காக அந்த நோட் ஸ்பேஸ் ஐஃபன் ஐஃபன் வெர்ஷன் அப்படிங்கிற கமாண்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ என்டர் பண்றேன். இப்ப நம்ம என்ன வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணமோ 20.11.0, ஸோ அந்த வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல காட்டுது. ஸோ நோட சக்சஸ்ஃபுல்லா நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.